கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். பயம், போராட்டம், நெருக்கம் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஒரு வெற்றியை நீங்கள் இன்றைக்கு சுதந்திரிக்கிற நாள், நன்மையை நீங்கள் பார்க்க போகிற நாள், நற்செய்தியை நீங்கள் கேட்க போகிற நாள். விசுவாசிப்பீங்களா? இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 29:11. என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு கேட்கிறவர்கள் பாக்கியவான் என்பார்கள். இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு கேட்கிறவர்கள் பாக்கியவான் என்பார்கள். யோபு சொல்றாரு, என்னை குறித்து கேள்விப்பட்ட காதெல்லாம் என்னை பாக்கியவான் என்று சொன்னது. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இன்றைக்கு நம்மை குறித்து கேள்விப்பட்டவங்க எல்லாம் நம்மை பாக்கியவான்னு சொல்ல முடிகிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? உயர்ந்த நிலைமையில் இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், ஆண்டு நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாரு, குடும்பத்தில் சமாதானம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, செழிப்பு இருக்குது அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. அநேகருடைய காதுகள் நம்மை குறித்து எப்படி கேட்கிறது? அவங்க வீட்டில் வியாதி வந்துச்சுது, கடன் வந்து விட்டது, பிள்ளைகளுக்கு வேலை இல்லை, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்க அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறாங்க, கடனில் இருக்கிறாங்க. அப்படி தான் கேள்விப்பட்டு நம்மை பார்க்கும்போது பரிதாபமாக பார்க்குறாங்கல்ல. நம்மை கண்டு ஒதுங்கிய சிலரை கண்டு ஒதுங்கி மற்றவங்க போகிறாங்கல்ல. ஆனால் இனி அப்படி இருக்காது. யோபை பற்றி யாரெல்லாம் கேட்டாங்களோ, யாருடைய காதலெல்லாம் யோபை குறித்து செய்தி போச்சுதோ, அவங்க கேட்டவங்கெல்லாம் யோபு இப்படி இருக்கிறாரா, ஐயோ இவ்வளோ மேன்மையாக இருக்கிறாரா, அவர் பாக்கியவான் என்று சொன்னார்களாம். தெய்வ பிள்ளைகளே, உங்களை அப்படி கர்த்தர் மாற்றப் போகிறார். இனி உங்களை குறித்து எப்படி அந்த காது கேட்க போகுதுன்னா, இந்த மனுஷன் இந்த மனுஷி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, மேன்மை இருக்கிறாங்க, இயேசப்பா அறிஞ்சவங்க இப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை அவங்க கேட்டு மகிழ்ச்சி அடைந்து பெரிய சாட்சி அவங்கள வைக்க போகிறார். உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மேன்மையாக மாற்றப் போகிறார். விசுவாசிப்பீங்களா? அது இன்று முதல்ல நடக்க போகுது. இன்றைக்கு அந்த காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடங்கி வைக்க போகிறார். அதிசயங்களை பார்க்க போகிறீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, யோபை குறித்து கேட்ட காதுகளெல்லாம் யோபை பாக்கியவான் சொன்னதை போல இதோ இப்பொழுது ஜீவார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். இனி இவர்களை குறித்து கேள்விப்படுகிற அனைவரும் இவர்கள் பாக்கியவான் என்பதை அறியத்தக்கதாய் இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், தரித்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது ஒரு மகிமையின் பிரசன்னம் இவர்களை ஆளுகை செய்யட்டும். எல்லாருடைய கண்ணீரும் இன்றைக்கே துடைக்கப்படட்டும். நல்ல அனுகூலமான காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். நீர் அப்படி செய்துவிட்டே நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் மேன்மையாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிற இந்த கமாண்டுக்குள்ள ஜெப குறிப்புகளை போட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், அற்புதம் நடக்கட்டும். நாங்கள் ஜெப குறிப்பை அனுப்பினோம், எங்கள் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார், அற்புதம் செய்தார்னு சாட்சி கொடுக்கட்டும். நீர் அப்படி செய்துவிட்டீர், நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.